ஒடிசா தெற்கே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ராமேஸ்வரம் பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லோகநாதனிடம் கேட்கலாம். வணக்கம் லோகநாதன், மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசி வருகிறது? வணக்கம். நேற்று இரவுலிருந்து மணிக்கு 63 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசு. இதனால கடல் கொந்தளிப்பா காணப்படுறதுனால மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி மீன்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனுமதியை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால மீனவர்கள் இன்னைக்கு கடலுக்கு யாரும் போகல. புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதா? நேற்றைக்கு 1ஆம் நம்பர் கூண்டு ஏற்றிருந்தாங்க. அது ரொம்ப மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கிறதுனால அது மீனவர்களை எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படிங்கிறனால மீனவர்கள் கடலுக்கு போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் காற்று வேகம் அதிகரிக்க இன்னும் கூண்டு மாற்றலை. இருந்தாலும் மீன்துறை நிறுத்தி வச்சிருக்காங்க. மீனவர்கள் கடலுக்கு போக வேண்டாங்க. நன்றி லோகநாதன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.